அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாய் முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு, நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அன்பிற்குரிய பிரமத அன்பர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த காணொளி முழுக்க உங்களை அடிப்படையாக கொண்டு உங்களுக்காகத்தான் இந்த காணொளியை நான் பதிவு செய்கிறேன். இது இஸ்லாம் ஓர் அறிமுகம். இதுதான் இஸ்லாம் பாகம் 14. இஸ்லாம் முஸ்லீம்கள் பற்றிய சுருக்கமான ஒரு கண்ணோட்டத்தை இந்த காணொளியில் மிக தெளிவாக தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் முக்கியமாக தமிழில் பதிவு செய்யப்படுகிறது. அனைவரும் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி சற்று இந்த காணொளிக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி செவியிற்று சொல்லப்படக்கூடிய செய்திகளை சிந்திச்சு பாருங்கள். ஏக இறைவன் நாடினால் உங்களுக்கும் ஒரு நேர்வழி கிடைக்க நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ். இஸ்லாம் ஓர் அறிமுகம். இஸ்லாம் முஸ்லீம்கள் பற்றிய ஒரு சுருக்கமான கண்ணோட்டம். இஸ்லாம் என்பது ஓரிரை கொள்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு மார்க்கம். இது அனைத்து மக்களுக்காகவும் அனைத்து மனிதர்களுக்காகவும் அனைத்து மனிதர்களையும் படைத்த, உலகம் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிற ஒரே இறைவனிடமிருந்து ஒரு உலகளாவிய இறை செய்தியையும் ஒரு இறுதி சட்ட நூலையும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கம்தான் இஸ்லாம். மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் ஒரு உலகளாவிய நேர்மறையான நவ நாகரீகமான வாழ்க்கை நெறிமுறைகளை கொண்ட ஒரு வாழ்க்கையாக அவர்களது வாழ்க்கை முற்றிலும் மாறிவிடுகிறது. எப்படி? ஒவ்வொன்றாக பாருங்கள். முதலாவது, வணக்கத்துக்குரிய கடவுள் ஒருவனே, ஒருவர்தான் என்பதை பற்றி கொஞ்சம் கூட சிந்தனைக்கு மாற்று கருத்துக்கு இடம் கொடுக்காமல் தெளிவாக உறுதியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் இப்பிரபஞ்சம் அனைத்தும் உயிரினங்களையும் படைத்தவன் ஒரே ஒரு இறைவன்தான் என்று நம்புகிறார்கள். அவர்கள் அவனை மட்டுமே வணங்குகிறார்கள். அவனுடன் வேறு யாரையும் இணையாக்க மாட்டார்கள். அவன் பெயரே அல்லாஹ். அவனை தவிர வேறு வணக்கத்துக்குரிய கடவுள் இல்லை, இல்லவே இல்லை. அவனுடைய ஆட்சியிலும் படைத்து பரிபாலிப்பதிலும் அவனுக்கு இணையாளர்கள் யாரும் இல்லை. அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை. அவனை போன்று எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் உள்ள ஏதாவது ஒன்று இருந்தால் தான் இந்த இது போல அந்த அது போலன்னு காட்ட முடியும். ஆக இந்த உலகத்தில் அவனை போன்று எதுவுமே இல்லை. அவனே அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கும் இறைவன். அவன் என்றென்றும் நிலையானவன். அவனுக்கு மரணம் கிடையாது. அவன் என்றென்றும் நிலையோடு இருப்பவன். அவனுக்கு மரணம் என்பதே கிடையாது. உயிருள்ள எல்லா பொருட்களையும், உயிருள்ள எல்லா படைப்புகளுக்கும் வாழ்வை வழங்குபவனும் அவனே. மேலும் அவனிடமே மக்கள் அனைவரும் தங்கள் மரணத்திற்கு பிறகு திரும்புகிறார்கள். அவனுக்கு அழகிய திருநாமங்கள், உயர்ந்த பண்புகளும் உள்ளது. அடுத்து மூன்றாவதாக, இஸ்லாம் என்பதின் பொருள் சம்பந்தமான விவரங்கள். இஸ்லாம் என்றால் இறைவனுக்கு மட்டுமே அடிபணிதல், அஞ்சுதல், அவனது கட்டளைக்கு கட்டுப்படுதல், என்றும் அவனது மார்க்கத்தை தவிர வேறு எல்லா விதமான மார்க்கங்களை விட்டும் விலகி கொள்ளல் என்றும் பொருளாகும்.
இஸ்லாம் என்பது ஆதம் அலைவசல்லம், அதாவது முதல் மனிதராகிய ஆதம் அலைவசல்லம், கிறிஸ்தவர்கள் ஆதாம் என்பார்கள். அந்த ஆதம் அலைவசல்லம் அவர்களால் முதல் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை மனித குலத்திற்கு இறைவன் அனுப்பிய அனைத்து தீர்க்கதரிசிகள், அதாவது இறை தூதர்களின் மார்க்க நெறிமுறை இஸ்லாம் என்ற ஒரே மார்க்கம்தான், ஒரே நெறி தான், ஒரே வாழ்வியல் சம்பந்தமான நெறிமுறைகள் தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. நாலாவதாக இஸ்லாத்தின் பரப்புரை மற்றும் வளர்ச்சி சம்பந்தமான விவரங்களையும் நம்ம அறிந்து கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 570 அவங்களுடைய 40வது வயதில் வஹி எனும் இறை செய்தி அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து வானவ தூதர் ஜுப்ரீல் அவர்கள் மூலமாக இறங்கியது. இஸ்லாத்தின் பரப்புரை மக்காவில் தொடங்கி மதினாவில் இருந்து வளர்ச்சி பெற்றது. அதற்காக நபிகள் நாயகம் மற்றும் அவரது தோழர்கள் பலர் இடம்பெயர்ந்து சென்றார்கள். இது அங்குள்ள முதல் இஸ்லாமிய சமூகமாக மாறியது. மதினாவிலிருந்து அரேபிய தீபகற்பத்திற்கு உள்ளேயும் வெளியேவும் இஸ்லாத்தின் போதனைகள் மிக வேகமாக பரவியது. கிபி சுமார் ஒரு 600-625 ஆண்டிலெல்லாம் இஸ்லாம் சிரியா, எகிப்து மற்றும் வட ஆப்பிரிக்கா வரையிலும் மிக வேகமாக பரவியது. கிபி 1042 40லேருந்து வச்சுக்கோங்களேன் ஆண்டில் இஸ்லாம் பாரசீகத்தையும் பின்னர் சீனாவையும் சென்றடைந்தது. உலக முஸ்லிம்களின் மக்கள் தொகையை பொறுத்தவரை சமீபத்திய உலகளாவிய புள்ளி விவரங்களின்படி உலக மக்கள் தொகையில் முஸ்லிம்கள் எண்ணிக்கை சுமார் 2 மில்லியனை தாண்டிவிட்டன. மேலும் இஸ்லாம் இன்றைய உலகில் 2வது மிகப்பெரிய மார்க்கமாக உருப்பெற்றுள்ளது. 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வசித்து கொண்டு வருகிறார்கள். முஸ்லீம்களின் எண்ணிக்கையில் அரபியர்களின் சதவீதம் மிக சொற்பம்தான், வெறும் 20% தான். அடுத்து இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகள் சட்டத்திட்டங்கள் சம்பந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் அறிந்து கொள்வோம். இஸ்லாம் என்பது அடிப்படையான கொள்கை கோட்பாடுகள் சட்டத்திட்டங்களை கொண்டது. இஸ்லாமிய அடிப்படை கொள்கை என்பது வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே, அவன் இணை துணை இல்லாதவன் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். மேலும் அவனுடைய வானவர்கள், வேதங்கள், இறை தூதர்கள், இறுதி தீர்ப்பு நாள், நன்மை தீமை யாவும் இறைவனின் நாட்டப்படி, அதாவது இறைவன் எழுதிய விதியின்படி என்று நம்புவதாகும். இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் யாவுமே அனைத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீன் இறைவனால் உருவாக்கப்பட்டதுதான் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். முழுக்க முழுக்க இந்த இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கு உரியவன், வகுத்தளித்தவன், அனைத்தையும் படைத்த இறைவன் தான். அவை மனிதர்களின் வாழ்க்கையை அற்புதமான ஒரு வாழ்க்கையாக, அற்புதம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நெறியாக, புனிதமான ஒரு வாழ்க்கை நெறியாக, உண்மையான ஒரு வாழ்க்கை நெறியாக அது மாற்றி அமைத்திருக்கிறது. அனைத்து விதமான மனிதர்களின் வாழ்க்கையை அது ஒழுங்குபடுத்துகிறது. அவை பல கிளைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் முதலாவதாக வணக்க வழிபாடுகள், ஒழுக்க நெறிகள், மக்களிடையேயான பரிவர்த்தனைகள், அதாவது வியாபாரம், கடன், கொடுக்கல் வாங்கல், சமூக உறவுகள், பொது வாழ்க்கை பிரச்சனைகள் ஆகியவற்றை அனைத்தையும் உள்ளடக்கியதாக அது அமைந்திருக்கின்றன. இஸ்லாத்தில் 5 தூண்கள், அதாவது கடமையான வணக்க வழிபாடுகளை குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி. இஸ்லாத்தில் 5 தூண்கள், அதாவது இஸ்லாம் 5 வணக்க வழிபாட்டை, அதாவது செயல் தூண்களால், இந்த வணக்க வழிபாட்டுகளுக்கு எப்படி ஒரு
கட்டிடத்தை கட்டி எழுப்புவதற்கு 5 தூண்கள் பேஸ்மெண்ட்டாக போட்டு அஸ்திவாரமாக போட்டு அமைக்கப்பட்டுள்ளதோ அந்த அடிப்படையில் இஸ்லாம் 5 வணக்க வழிபாடுகளை 5 தூண்களின் மேல் கட்டமைக்கப்பட்டுள்ளது. அவற்றை ஒரு முஸ்லீம் தனது உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டு உடல் உறுப்புகளால் நிறைவேற்றுவதன் மூலம் செயல்படுத்த வேண்டும். அதாவது செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். நபி அவர்களின் பொன்மொழியில் சுருக்கமாக சொல்வதென்றால் இஸ்லாத்தின் தூண்கள் 5 ஆகும். அதில் 1, வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் தூதர் என்றும் சாட்சியம் அளித்தல், தொழுகையை நிலைநாட்டுதல், ஜக்காத்து கடமையை நிறைவேற்றுதல், ரமலான் மாதம் நோன்பு நோற்றல், ஹஜ்ஜி என்ற கடமையை நிறைவேற்றுதல் ஆகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து கொடுத்த செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற ஏராளமான நூல்களில் இடம்பெற்றிருக்கு. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஆவார்கள் என்ற 2 உறுதிமொழி வாக்கியங்களை நம்பிக்கையுடன் முழுமனதாக உறுதிப்படுத்தியும் நாவால் மொழிவதன் மூலம் ஒருவர் தன்னை முஸ்லீமாக மாற்றிக்கொள்கிறார். இந்த ஏகத்துவ கலிமாவாக இருக்கக்கூடியது வணக்கங்களை களப்பற்ற முறையில் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டும் என்பதையும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்பதையும் தெள்ள தெளிவாக அறிவிக்கக்கூடியது. இதை உறுதியாக நம்ம நம்ப வேண்டும். தொழுகையை பொறுத்தவரை அது இஸ்லாத்தின் தூணாகும். ஒவ்வொரு நாளும் இரவிலும் பகலிலும் 5 வேளை தொழுகைகளை உள்ளடக்கியது. செல்வத்தின் மீதான ஜக்காத்து, அந்த ஜக்காத் என்ற அந்த கடமையை பொறுத்தவரை இது நமக்கு வரும் வருமானத்திலிருந்து 2.5% என்ன ஏழைகளுக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு கடமையை குறிக்கக்கூடியது. ஆக இது ஜக்காத் என்று சொல்லப்படும். அதற்காக தனியான சட்டங்கள் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தில் நோன்பு என்ற அந்த ஒரு விரதம் நோக்கப்படுகிறது. மற்றும் வாழ்நாளில் ஒரு முறையாவது முதல் இறை இல்லமான காபா ஆலயத்திற்கு சென்று வர யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் மீது ஹஜ், உம்ரா போன்ற கடமையை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அடுத்தது அல் குர்ஆன் எனும் இறைவனின் வார்த்தைகளை பற்றிய மேலதிக விவரங்களை நம்ம அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லீம்கள் அல் குர்ஆனை இறைவன் இறக்கிய இறுதி இறை வேதம் என்று தான் நம்புகிறார்கள். த லாஸ்ட் டெஸ்டமெண்ட். அதற்கு முன் இறக்கப்பட்ட அனைத்து வேதங்களையும் அது உண்மைப்படுத்துகிறது. இருப்பினும் அவைகள் யாவும் மனித கரங்களால் மாசுபடுத்தப்பட்டும் அடிப்படைகள் சிதைக்கப்பட்டும் திரிக்கப்பட்டும் விட்டன. இதை நம்ம தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் ஆபிரகாம் என்று சொல்வார்கள், அந்த ஆபிரகாம் அவர்களின் ஏடுகள், அடுத்து டேவிட்னு சொல்லுவாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சபுர் வேதமும், மூசா அலைஹிஸ்ஸலாம் மோசே என்று சொல்வார்கள், அவர்களின் தௌராத் வேதமும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசு அவர்களின் இஞ்சில் வேதம் ஆகியவற்றில் இவை மனிதர்களால் திரிக்கப்படுவதற்கு முன் இருந்த சரியான கருத்துக்களை திருக்குர்ஆன் தெள்ள தெளிவாக நமக்கு விளக்கமாக எடுத்துரைக்கிறது. அல் குர்ஆன் மட்டுமே தற்போது இவ்வுலகில் உள்ள ஒரே இறைவேதமாகும். இது மட்டுமே மறுமை நாள் வரை மனிதர்களால் மாசுபடுத்த முடியாததாகவும் அடிப்படை சிதைவு, இட்டுக்கட்டுதல் ஆகியவற்றை விட்டும் பாதுகாக்கும் வகையில் அதன் பாதுகாப்பு பொறுப்பை படைத்த இறைவன் தன் கைவசம் எடுத்துக்கொண்டுள்ளான். சொல்லும் கருத்தும் இறைவனுடையதாக அமையும் ஒரே இறைவேதம்தான் அல் குர்ஆன். உலக பொதுமறை அல் குர்ஆன் மட்டுமே. திருக்குர்ஆன்
காலத்தின் ஊடாக நிலைத்து நிற்கும் அதிசயமாகவும், இது அனைத்து மனிதர்களுக்கும் உரிய தெய்வீக அழைப்பாகவும், இது இறைவனின் சட்டங்களையும் அறிவுரைகளையும் ஏவல்களையும் விலக்கல்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. அடுத்து, இஸ்லாத்தில் கட்டளையிடப்பட்டவைகளும் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டவைகளையும் கொஞ்சம் நம்ம அறிந்து கொள்ளணும். இதை பொறுத்த வரலையும் அல்லாஹுவை நம்புதல் என்பது நற்செயல்களுடன் பிணைக்கப்பட்டதாகும். அல்லாஹ் தடுத்துள்ளவற்றை தவிர எல்லா காரியங்களும் அனுமதிக்கப்பட்டவை என்பது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கொள்கையாகும். அல்லாஹ் தடுத்தவை என்னென்ன என்பதை பின்வரும் இறைவசனங்களிலிருந்து ரத்தின சுருக்கமாக நமக்கு எடுத்துரைக்கிறது. அல்லாஹ் தடுத்தவை என்னென்ன என்பதை நாம் இந்த வசனத்தில் பார்ப்போம். நபியே, அவர்களை நோக்கி கூறுவீராக, வாருங்கள், உங்கள் இறைவன் உங்களுக்கு தடை செய்தவற்றையும் ஏவி இருப்பவற்றையும் நான் உங்களுக்கு ஓதி காண்பிக்கிறேன், எடுத்து சொல்கிறேன். அவைகள் எவைகள் என்றால், அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள், உங்கள் தாய் தந்தையுடன் மிக அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், வறுமைக்கு பயந்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கொலை செய்து விடாதீர்கள், ஏனென்றால் உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம். இரகசியமாகவோ பகிரங்கமாகவோ உள்ள மானக்கேடான விஷயங்களில் எதற்கும் நெருங்காதீர்கள். கொலை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடை செய்துள்ள எந்த ஒரு மனிதனையும் நியாயமின்றி கொலை செய்யாதீர்கள். நீங்கள் தவறு செய்யாது உணர்ந்து கொள்வதற்காக இறைவன் உங்களுக்கு இவற்றை மிக தெளிவாக விவரித்து உபதேசிக்கின்றான். அனாதைகளின் பொருளை அவர்கள் பருவமடையும் வரை நியாயமான முறையில் தவிர நெருங்காதீர்கள். அளவை சரியான அளவு கொண்டு முழுமையாக அளந்து கொடுங்கள். ஒரு ஆத்மாவை அதன் சக்திக்கு மேல் நாம் நிர்பந்திப்பதே இல்லை. நீங்கள் எதை கூறிய போதிலும் அதனால் பாதிக்கப்படுபவர்கள் உங்கள் உறவினர்களாக இருந்தாலும் சரியே, நிதர்த்தியே உண்மையையே கூறுங்கள். நீங்கள் அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுங்கள். நீங்கள் நல்லுணர்ச்சி பெறுவதற்காகவே இவற்றை உங்கள் இறைவன் உங்களுக்கு உபதேசிக்கின்றான். நிச்சயமாக இதுதான் நேரான வழியாகும், அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். மற்ற வழிகளை பின்பற்றாதீர்கள், அவை அல்லாஹ்வுடைய வழியிலிருந்து, மேற்கூறப்பட்ட அல்லாஹ்வின் தெளிவான உறுதியான இந்த வழியிலிருந்து உங்களை பிரித்துவிடும். நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகுவதற்காக உங்கள் இறைவன் இவற்றை உங்களுக்கு உபதேசிக்கின்றான் என்றும் கூறுங்கள் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ் கூறிய இந்த அடிப்படை விஷயங்களை அல் குர்ஆனில் நீங்கள் 6வது அத்தியாயம் 150லிருந்து 151, 152, 153 ஆகிய 4 வசனங்களில் இவைகளை தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மேலும் இஸ்லாம் கூறக்கூடிய ஆடை ஒழுங்குகளை பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ளும். பெண்கள், பருவமடைந்த பெண்கள் தன் உடலையும் முடியையும் மறைக்கும் வகையிலான ஆடைகளை அணிய வேண்டும். மேலும் ஆண்கள் தங்கள் தொப்புளிலிருந்து முழங்கால் வரை மறைக்கும் ஆடைகளை கட்டாயம் அணிய வேண்டும். இது தங்களுடைய மானங்களை மறைத்துக் கொள்வதற்காக ஆடை சம்பந்தமான ஒரு சிறிய இதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வசதி இருக்குமோ அது உங்களுடைய விருப்பத்துக்கு உட்பட்டது. இது ஒரு குறிப்பிட்ட அளவு, இதுக்கு மேலே குறைச்சி அந்த மானத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம வெளியில் தெரியக்கூடாது என்பது இது ஒரு சட்டம். அடுத்து, உணவு வகைகள் சம்பந்தமான உணவு, குடிபானம் சம்பந்தமான ஒரு வரையறையும் இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறது. அதில் பன்றி இறைச்சி, செத்த விலங்குகளின் மாமிசம், இறைச்சியை உண்ணும் எந்த பிராணியையும் பறவையையும் உண்பது இஸ்லாத்தில் நமக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. இஸ்லாமிய சட்டம் உண்பதற்கு அனுமதிக்கப்பட்ட விலங்குகளை அறுக்கும் முறையையும் குறிப்பிடுகிறது. அதோடு அறுக்கும் போது தன் இறைவனின் பெயரை குறிப்பிட வேண்டும் என்று கட்டளையிடுகிறது. மீன் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை உண்ணுவதை இஸ்லாம் முழுமையாக அனுமதிக்கின்றது. மேலும் குடிபானங்களை பொறுத்தவரை அனைத்து வகையான தீங்கு விளைவிக்கும் இரத்தம் மற்றும் ஆல்கஹால், மது ஆகியவற்றை குடிப்பதை தடை செய்துள்ளது. ஏனெனில் அவற்றில் உள்ள போதை மனிதனை மதிமயக்க செய்துவிடுகிறது.
அதனால்தான். அடுத்து வார இறுதி நாள் விடுமுறை சம்பந்தமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். வெள்ளிக்கிழமை முஸ்லீம்களுக்கு ஒரு சிறிய பெருநாளாகும். தனியாக 2 பெருநாள்கள் இருக்குது, அது உங்களுக்கும் தெரியும். இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது வாரத்தில் ஒரு நாள் வரக்கூடிய ஒரு சின்ன பெருநாள். முஸ்லீம்கள் வெள்ளிக்கிழமை அன்று பள்ளிவாசல் சிறப்பு தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். இறை கட்டளைக்கு கட்டுப்பட்டும் இறை தூதரின் வரி காட்டுதலை பின்பற்றும் வணக்கமும் வெள்ளிக்கிழமையில் 2 உரைகளையும் செவித்தாழ்த்தி கேட்க வேண்டும். இது வெள்ளிக்கிழமைக்கென்று பிரத்யேகமாக உள்ள ஒரு வணக்கம். இது அரபு நாடுகள் உட்பட பல இஸ்லாமிய நாடுகளில் வெள்ளிக்கிழமை வார இறுதி விடுமுறை நாள்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து இப்போ மாறிக்கிட்டு வராங்க சில நாடுகளில். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இஸ்லாமிய பண்டிகைகளில் மிக முக்கியமான 2 பண்டிகைகள். ஒன்று, இது அரபு மாதப்படி சவ்வால் மாதத்தின் முதல் நாளாக, இது ரமலான் மாதம் நோன்பு நோற்ற பிறகு வரும் அடுத்த மாதம் முதல் நாள் நோன்பு பெருநாளாக அமைந்திருக்கிறது. இது நோன்பு பெருநாள், இது ஒரு பெருநாள். 2வது ஈதுல் அல்ஹா எனும் ஹஜ்ஜு பெருநாள். இது துல்ஹஜ் மாதத்தின் 10ஆம் நாளில் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் தான் ஹஜ்ஜுக்கு சென்ற ஹாஜிகள் குர்பானி கொடுத்து அதன் இறைச்சியை ஏழை எளிய மக்களுக்கும் தேவையோருக்கும் வழங்கி தங்கள் ஹஜ்ஜு கிரிகைகளை முழுமைப்படுத்துகிறார்கள். அரஃபா பெருவெளியில் தங்குவது மிக முக்கியமான அடிப்படைகளில் ஒன்றாக அது அமைந்திருக்கிறது. இப்படி 2 பெருநாள்கள். அதை தவிர அந்த வெள்ளிக்கிழமைன்னு சொன்ன அது ஒரு சின்ன வாராந்திர ஒரு பெருநாள். இதை தவிர வேறு எந்த ஒரு பெருநாளும் எங்களுக்கு இஸ்லாத்தில் சொல்லப்படவில்லை. அது 2 பெருநாள் தான் முக்கியமாக பெருநாள்கள். அடுத்ததாக இஸ்லாமியர்களின் புனித தலங்களை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் அறிந்து கொள்ளணும். இது வரலாற்றில் அடிப்படையில் சொல்லப்பட்ட உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இஸ்லாமியர்களின் புனித தலங்கள். அல் மஸ்ஜிதுல் ஹரம், இது மக்கமா நகரில், அதாவது மக்காவில் உள்ளது. இங்கு தான் புனித காபா ஆலயம் இருக்கிறது. முஸ்லீம்கள் உலகில் எங்கிருந்தாலும் தொழுகைகளின் போது இந்த காபா ஆலயத்தை தான் முன்னோக்குகின்றார்கள். இதுதான் இறைவனை வணங்குவதற்காக பூமியில் முதலாவதாக ஆதம் முதல் மனிதனால் கட்டியெழுப்பப்பட்ட முதல் ஆலயமாக இருக்கிறது. எனவே தான் இதை பைத்துல்லா, இறைவனின் ஆலயம், காபத்துல்லா என்றும் அழைக்கப்படுகின்றது. காபாவின் அடித்தளத்தை உயர்த்தி அதை முழுமையாக கட்டியெழுப்புமாறு இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் உத்தரவிட்டான் என முஸ்லிம்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய முதல் ஆலயம் அவர்கள் பிற இடங்களுக்கு சென்று விட்டதால், இடம்பெயர்ந்து விட்டதால் அது சிதிலமடைந்து கிடந்ததனால முதல் ஆலயமாக முதல் மனிதரால் எழுப்பப்பட்ட அந்த ஆலயத்தை நோக்கி மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற அல்லாஹ்வின் மிகப்பெரிய ஒரு திட்டத்தின் படி பிறகு பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் கட்டளையிட்டு அவர்களுடைய மகன் இஸ்மாயில்னு சொல்லுவாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து கட்டி எழுப்பிய ஆலயம்தான் அந்த காபா. அதன் பிறகுதான் அதற்கு இந்த ஹஜ்ஜு கிருகை என்ற அழைப்பு, வணக்க வழிபாடுகள் என்றால் எல்லாம் உருவாக்கப்படுகிறது. அதனுடைய சந்ததிகளாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க. இது ஒரு சிறிய ஒரு அறிமுகமாக, நினைவூட்டலாக வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்தது மஸ்ஜிதுல் நபவி. இது மதீனா நகரில் அமைந்துள்ளது. இது முகமது நபி அவர்களால் உருவாக்கப்பட்டது. இதன் மூலம் முஸ்லீம்களை ஒன்று திரட்டினார்கள். இந்த பள்ளிவாசல் எல்லா இடங்களிலும் உள்ள மக்களுக்கு இறை செய்தியை எடுத்துரைக்கும் பரப்புரை இங்கிருந்து தான் வீரியம் எடுத்து ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்ததாக அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, இது ஜெருசலம் நகரில் அமைந்துள்ளது. இது இறைவனை வணங்குவதற்காக அந்த காபத்துல்லாவுக்கு பிறகு அடுத்தபடியாக கட்டப்பட்ட 2வது பள்ளிவாசலாகும். இதுவும் ஆதம் நபி அவர்களால் முதல் மனிதரால் கட்டப்பட்டது தான் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். இது ஆரம்பத்தில் இங்கே மக்காவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை சட்டம் அவர்களுக்கு அமலாக்கப்பட்ட போது ஏறத்தாழ ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பள்ளிவாசலை நோக்கி தான் அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த முஸ்லிம்கள் அந்த பள்ளிவாசலை நோக்கி தான் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பது
மேலதிக தகவலாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இதுதான் சுருக்கமாக இஸ்லாத்தின் அறிமுகமாக உங்கள் முன் வைக்கிறேன். இதுவே 25 நிமிஷத்தில் தாண்டிடுச்சு. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இந்த செய்திகளை சுருக்கமாக உள்வாங்கிக் கொண்டு சிந்தித்து பாருங்கள். இறைவன் நாடினால். வெல்கம் டு இஸ்லாம். தேங்க்யூ வெரி மச். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.